மறுபடியும் இளையராஜா வந்து கார்ப்பரேட் இஷ்யூக்கு வந்தாச்சு. ஓகே, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வனிதா விஜயகுமார் நடிக்கிற படத்துல வந்து அவரோட பாட்டு ஏதோ யூஸ் பண்ணிருப்பாங்க பொழுது. அவரு இப்ப படத்துக்கு பாட்டு போடுறாரோ போடலையோ, அவருக்கு பாட்டை யார் யாரெல்லாம் போடுறாங்கிறத அவர் கரெக்டா நோட் பண்றாரு. வெரி 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 சிம்பிள் விஷயம் தான். ஒரு ஒரு மனிதன் வந்து எப்பொழுது நம்மள்ட்ட இருக்கிறது, அது அறிவா இருக்கட்டு இல்ல காசா இருக்கட்டு, ஏதாவது கொடுக்குறானோ அவன் மாமனிதன் ஆகிறான். அதே போலதான் இப்படிப்பட்ட ஒரு இசை ஞானின்னு சொல்றவரு, அவர் வந்து ஒரு அந்த இளைய தலைமுறைக்கா இருக்கட்டும், அவரோட சிஷ்ய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு குருநாதர் போல. சரி, நம்ம பசங்க தானே, நம்ம சிஷ்ய பிள்ளைங்க தானே, பயன்படுத்திட்டு போட்டுன்னு சொல்லி அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் ஒரு பெரிய மாமனிதனா மாறணும். ஆனா அவர் வந்து எப்போ நம்ம பாட்டை யூஸ் பண்ணுவாங்க, எப்போ அது மூலம் நமக்கு காசு கிடைக்கும், அதையே பார்த்துட்டு இருக்காரு. வெரி சிம்பிள் தான். அவரோட வரலாறு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மிகப்பெரிய கலைஞன், பணம், காசு பணத்துக்காக மதிப்பையும் மரியாதையும் அவருடைய புகழையும் இழந்தார் அப்படின்னு தான் சொல்லி அவரோட வரலாறு இருக்க போகுது.